கர்த்தருடைய மகிமை உன் மீது காணப்படும். இந்த மகிமை எதற்கு காணப்படுகிறது? சாதாரண மனிதர்களுக்கு காணப்படுவதற்காக அல்ல, ராஜாக்களுக்கு காணப்படும்படியாக. ராஜாக்களுக்கு நீ மகிமையாய் இருப்பாய், ராஜாக்களுக்கு நீ ஆலோசனைக்காரனாய் இருப்பாய், நீ ராஜாக்களுக்கு வழியை காட்டுகிற மனிதனாய் இருப்பார். அதனால தான் ஒளியினத்திலே ராஜாக்கள் வராங்க. சர்ச்சுக்கு வாங்க வாங்க. அந்த காலமெல்லாம் போச்சுங்க. நீ இருப்ப, அவங்க வருவாங்க. நீ உக்காந்துருப்ப, அவங்க உனக்கு கொண்டு வருவாங்க. நீ உக்காந்துருப்ப, எல்லாம் உன்னை தேடி வரும். சொல்லுங்க, நான் உக்காந்துருப்பேன், எல்லாம் என்னை தேடி வரும். நான் ஓடின நாட்கள் போனது, என்னை தேடின நாட்கள் வருகிறது. நான் ஓடின நாட்கள் போனது, நான் தேடின நாட்கள் போனது. நான் உக்காந்துருக்கிறேன், கர்த்தருடைய மகிமை என் மேல இருக்குது. அந்த மகிமை ராஜாக்களோடு இணைக்குது.